எஸ், குட் ஈவினிங் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம டேலியில் சேல்ஸ் என்ட்ரி டேலியில் எப்படி போடுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பேலன்ஸ் ஷீட்டு சம்டைம்ஸ் எனக்கு டேலி ஆகலை சார் அப்படின்னா எப்படி டேலி பண்ணுறது அப்படிங்கிறது பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம கொடுத்துருக்கிற எக்ஸல் ஷீட்டு அது கரெக்டாக அப்படிங்கிறத டோட்டலை முதல்ல செக் பண்ணிக்கோங்க. முதல்ல பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கிற டேட்டா கரெக்டாக பார்க்கணும். இங்கே பார்த்திங்கன்னா டெபிட்டு கிரெடிட்டு இங்கே இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா டெபிட்டு கிரெடிட்டு இதை நீங்கள் ஷிஃப்ட்டு பிடிச்சிட்டு இப்படியே வாங்க. இப்படியே பார்த்தீங்கன்னா இந்த டோட்டல் அமௌண்ட் இருக்குது பாருங்கள். இந்த டோட்டல் அமௌண்ட்டு 1,89,43,901 கரெக்டாக இருக்குது. அதே மாதிரி இங்கே கரெக்டாக இருக்கா பாருங்கள். ஃபஸ்ட்டு டோட்டல் கரெக்டாக இருக்கா செக் பண்ணிக்கும். நீங்கள் பேலன்ஸ் ஷீட்டை செக் பண்ணுறதுக்கு முன்னாடி டோட்டல் கரெக்டாக இருக்கா பாருங்கள். 1,89,43,901. ஸோ இந்த ரெண்டு சைடும் டேலி ஆகுது. இது ட்ரையல் பேலன்ஸு. ட்ரையல் பேலன்ஸு டேலி ஆகுதுன்னா டோட்டல் டேலி ஆகணும். ஆரம்பத்துலேருந்து வாங்க இப்போ என்னன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேலன்ஸ் ஷீட்டு தான் எல்லாமே இருக்குது. பிஎன்எல் எதுவுமே கிடையாது. ஃபஸ்ட்டு கேட்வே ஆஃப் டேலி பேலன்ஸ் ஷீட் வாங்க. பேலன்ஸ் ஷீட்டில் Alt F1 ப்ரெஸ் பண்ணுங்க. Alt F1 ப்ரெஸ் பண்ணால் வந்துடும். இங்கே எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துப்போம். ஃபஸ்ட்டு கணேஷ் கேபிட்டல் 22,55,040. ஏன் நான் இதை காட்டுறேன் அப்படின்னா இங்கே டிஃப்ரென்ஸ் இன் ஓப்பனிங் பேலன்ஸ் 2,12,00,000 இருக்குது. அது என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஓகேவா? என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது பார்க்கலாம். 22,55,00,000 இது இருக்குது. ஓகே, கணேஷ் கேபிட்டல் கரெக்டாக இருக்குது. அப்போ இது ஓகேனா இதை நம்ம அப்படியே கலர் பண்ணிப்போம், மஞ்சள் பண்ணிப்போம். ஜெயம் கம்ப்யூட்டர் 79,93,000 79,93,950 ஓகே இருக்குது. அதை கலர் பண்ணிப்போம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா அன்செக்யூர்ட் லோன் 6,20,136 இருக்குது. அதையும் கலர் பண்ணிப்போம். அடுத்தது பேங்க் ஓடி 76,46,119 76,46,119 இருக்குது. ஓகே. அடுத்தது சன்ட்ரி கிரெடிட்டார் பார்த்தாச்சு இல்லையா? சன்ட்ரி கிரெடிட்டார் பார்த்தாச்சு. இது அட்வான்ஸ் இருக்கட்டும். ஓகேவா? அவ்வளோதான். இந்த பக்கம் வருவோம். லேண்ட் அண்ட் பில்டிங் 6,40,40,00,000 64,03,120 64,03,120 64,03,120 ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டெபாசிட் பார்த்தீங்கன்னா 4,51,081 169,128 5,63,760 5,63,760 டெபாசிட் ஓகே. அடுத்தது சன்ட்ரி டெட்டார் அப்புறம் கடைசியாக பார்த்துக்கலாம். கேஷின் ஹேண்டு 1,35,302 இருக்குது. ஓகே. அடுத்தது 2,34,00,000 இந்த இடத்துல இந்தியன் பேங்க் பார்த்தீங்கன்னா இங்கே அமௌண்ட் தப்பாக இருக்குது பாருங்கள். 2,34,11,464 ஆக்சுவலாக 23,41,764 இதுதான் டிஃப்ரென்ஸுக்கு காரணம். அப்போ இந்த அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 23,41,000 போகிறதுக்குள்ள 2,34,00,000 போட்டேன். இதை எப்படி சார் மாற்றுறது அப்படின்னா ரெண்டு வகையில் மாற்றலாம். ஒன்று இங்கே இருந்தபடியே என்டர் கொடுத்து இது பார்த்தீங்கன்னா இது பேங்க் அக்கௌண்ட்ஸுங்கிறது குரூப் நேம். அதில் ஒரு என்டர் கொடுத்தீங்கன்னா லெட்ஜர் ஓப்பன் ஆகும். இந்தியன் பேங்க் அப்படிங்கிறது தான் லெட்ஜர். அப்போ பார்த்தீங்கன்னா இதை போய்ட்டு கண்ட்ரோல் என்டர் எடிட் பண்ணுறதுக்கு ஷார்ட்கட் கீழே கண்ட்ரோல் என்டர் கொடுத்து இந்த மாதிரி எப்படி கொடுத்து நீங்கள் இந்த அமௌண்ட்டை இப்படி போடலாம். இது ஒரு மெத்தட். என்னென்ன மெத்தட் பண்ணலாம்? பேங்க்கு தப்பாக போட்டுட்டோம், இதை இங்கேருந்து எடிட் பண்ணணும். நீங்கள் இதில் போய் என்டர் கொடுத்தீங்கன்னா இங்கே போய்ட்டு கண்ட்ரோல் என்டர் கொடுத்தீங்கன்னா குரூப் தான் எடிட் ஆகும். பேங்க் அக்கௌண்ட்ஸ் அப்படிங்கிறது கரண்ட் அக்கௌண்ட்ஸ்னு ஒன் ஆஃப் த குரூப். நம்ம அமௌண்ட் எங்கே ஆல்டர் பண்ணால் லெட்ஜரில் தான் ஆல்டர் பண்ண முடியும். அப்போ என்ன பண்ணணும்? ஒரு என்டர் கொடுத்து இந்தியன் பேங்க் அப்படின்னு லெட்ஜர் வந்ததுக்கப்புறம் கண்ட்ரோல் என்டர் கொடுத்து இங்கே போய் மாற்றலாம். இது ஒரு மெத்தடு. இங்கே போய்ட்டு அந்த அமௌண்ட்டை போட்டு மாற்றலாம். அல்லது திருவள்ளுவர் மனைவி வாசுகி Alt Gயில் போய்ட்டு ஆல்டர் மாஸ்டர் லெட்ஜர் அதில் போய்ட்டு இந்தியன் பேங்க் அப்படின்னு போய்ட்டு அதுலேயும் போய் மாற்றலாம். அல்லது கேட்வே ஆஃப் டேலி ஆல்டர் லெட்ஜர் அதில் போய்ட்டு இந்தியன் பேங்க் அப்படின்னு போய்ட்டு இங்கே போய் நீங்கள் மாற்றலாம். ஸோ ஒரு லெட்ஜருடைய வேல்யூ மாற்றணும்னா எங்கெல்லாம் போய் மாற்றலாம் அப்படின்னா, ஒன்று நீங்கள் பேலன்ஸ் ஷீட்டில் பார்த்துட்டு இருக்கீங்க, அங்கே போகும்போது இங்கே என்டர் கொடுத்து கண்ட்ரோல் என்டர் கொடுத்து இங்கே மாற்றலாம். இது ஒன்று. அல்லது Alt G go to அங்கே போய்ட்டு ஆல்டர் மாஸ்டர் லெட்ஜர் அங்கே போய்ட்டு நீங்கள் மாற்றலாம். இது 2. அடுத்தது கேட்வே ஆஃப் டேலி ஆல்டர் லெட்ஜர் அங்கே போய்ட்டு இந்தியன் பேங்க் இங்கே போய் நீங்கள் மாற்றலாம். ஸோ 3 இடத்துல உங்களால் மாற்ற முடியும். இங்கே மாற்ற முடியும். இப்போ மாற்றிட்டேன்.
பேலன்ஸ் ஷீட் பார்த்தீங்கன்னா இன்னும் நமக்கு டேலி ஆகலை. 1,78,656. இப்போ ஒரு சின்ன அமௌண்ட்டு டேலி ஆகலை, என்னங்கிறது பார்க்கலாம். இப்போ இந்த 1,78,000 இது மாத்திரம் வரல. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ அமௌண்ட் வரல? 1,78,656 வரல. சரி ரைட்டு பார்ப்போம் என்னங்கிறது பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வேறு என்ன வரல? இந்தியன் பேங்க் வந்தாச்சு. இந்தியன் பேங்க் வந்தாச்சு. ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1,78,656 வரல அப்படின்னா இந்த ராஜேஷ், யுவராணி, சுரேதா 3 அட்வான்ஸ் அமௌண்ட்டு. இந்த அட்வான்ஸ் அமௌண்ட்டை நீங்கள் என்ட்ரி பண்ணாமல் விட்டுட்டீங்க, அதனால் வரல அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த 3 அட்வான்ஸ் அமௌண்ட்டையும் போட்டுன்னா வந்துடும். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சார். இந்த 3 அமௌண்ட்டையும் பண்ணணும். கேட்வே ஆஃப் டேலி, சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் லெட்ஜர், ஆல்ட் ஹெச் மல்டி கிரியேட். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் சன்ரி டெட்டார். சன்ரி டெட்டாரில் இந்த 3 லெட்ஜரையும் நம்ம போட்டோம் அப்படின்னா வந்துடும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ராஜேஷ் ஏஜென்சி 75,000. ராஜேஷ் ஏஜென்சி 75,000. இது வந்து அட்வான்ஸ்னால் கிரெடிட் பேலன்ஸ் வரும், நாட் டெபிட் பேலன்ஸ், கிரெடிட் பேலன்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா என்றைக்கு அட்வான்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னா என்றைக்கு அட்வான்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னு போடணும். 2/1/2024 போட்டு இதை காப்பி பண்ணிக்கோ. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், யாருக்கு எதை எப்படி சொன்னால் புரியுமோ அதுதான் ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஒருத்தனுக்கு சம்பளம் வரல அப்படின்னா எந்த மாதத்துக்கு சம்பளம் வரல, மாதம் வந்து ரெஃபரன்ஸ். ஒருத்தனுக்கு வாடகை தரல அப்படின்னா எந்த மாதத்துக்கு வாடகை தரல, ஸோ ரெண்ட்டு, சேலரி அப்படின்னா மாதம் வந்து ரெஃபரன்ஸ். ஒருத்தன்ட்டு அட்வான்ஸ் பேமெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா என்றைக்கு நம்ம அட்வான்ஸ் கொடுத்தோன்னு கேட்பாங்க, இல்லை என்றைக்கு அட்வான்ஸ் வாங்கணும்னு சொல்லிட்டு அப்படிம்போம். ஸோ அட்வான்ஸுன்னு வரும்போது என்றைக்கு அப்படிங்கிறது ரெஃபரன்ஸு. ஒருத்தனுக்கு பேமெண்ட்டு பண்ணணும் அப்படின்னா எந்த இன்வாய்ஸ் நம்பர் அதுக்கு நம்ம பேமெண்ட்டு பண்ணாமல் இருக்கோம், இல்லை எந்த இன்வாய்ஸ் நம்பர் நமக்கு வராமல் இருக்குது, அது வந்து நமக்கு ரெஃபரன்ஸ். ஸோ ரெஃபரன்ஸ் அப்படிங்கிறது டிபெண்ட்ஸ் அப்பான் சுச்சுவேஷன் மாறும். ரெண்ட்டு, சேலரி அப்படின்னா மந்த்து ரெஃபரன்ஸு, அட்வான்ஸ் அப்படின்னா டேட்டு ரெஃபரன்ஸு, பேமெண்ட்டு ரசிப்ட்டு அப்படின்னா இன்வாய்ஸ் நம்பர் அண்ட் டேட்டு ரெஃபரன்ஸ். இந்த இடத்துல அட்வான்ஸுக்கு டியூ டேட்லாம் கிடையாது. என்டர். யார் மியூட் பண்ணீங்க சார்? யுவராணி என்டர்பிரைசஸ் 48,000. அட்வான்ஸுன்னா கிரெடிட் பேலன்ஸ். ஓகேவா? அட்வான்ஸுங்கிறது கிரெடிட் பேலன்ஸ். என்னைக்குன்னா 2/3/2024. இதுவும் அதே தான், 2/3/2024, 2/3/2024 அப்படின்னு போட்டு ஒரு ஸ்பேஸ் விட்டு இதை நீங்கள் அட்வான்ஸ் அப்படின்னு போட்டுக்கோ. இதுக்கு வந்து இது கிரெடிட் டேஸ்லாம் கிடையாது. என்டர். அடுத்தது ஸ்வேதா அன்கோ சன்ரி டெட்டார். அமௌண்ட்டை போட்டுங்க. கிரெடிட் பேலன்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் பேலன்ஸ். கிரெடிட்னு போட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா டேட் வந்து 1/2/2024. 1/2/2024. கண்ட்ரோல் சி காப்பி பண்ண, பேஸ்ட் பண்ண, கண்ட்ரோல் வி, ஒரு ஸ்பேஸ் விட்டு அட்வான்ஸ் அப்படின்னு போட்டுக்கோ. அட்வான்ஸ் வந்து டியூ டேட்லாம் கிடையாது, நம்ம பொருளை நாம் தரணும், அதுதான் டியூ டேட். ஸோ என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணுங்கள். அந்த டிஃபரன்ஸ் அமௌண்ட்டை கண்டுபிடிச்சாச்சு. இப்போ போய் பாருங்கள், பேலன்ஸ் ஷீட்டில் உங்களுக்கு டிஃபரன்ஸே கிடையாது. 1,85,245. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 1,89,000 இருக்கும். சார் என்ன சார் இங்கே வந்து 1,89,00,000 இருக்குது, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1,85,00,000 இருக்குது, எப்படி சார் டேலி ஆகுது அப்படின்னா, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ட்ரையல் பேலன்ஸு. எதோட கம்பேர் பண்ணுறீங்க? பேலன்ஸ் ஷீட்டோட கம்பேர் பண்ணுறீங்க. நீங்கள் வந்து எதை கம்பேர் பண்ணணும் அப்படின்னா டிஸ்பிளே, அதில் போய்ட்டு டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்டு, ட்ரையல் பேலன்ஸு, ஆல் TF1. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேலி ஆகும். 1,89,43,901, 1,89,43,901 உங்களுக்கு டேலி ஆகிடுச்சு. ஓகேவா? ட்ரையல் பேலன்ஸ் டு ட்ரையல் பேலன்ஸாக நீங்கள் பார்க்கணும். ட்ரையல் பேலன்ஸ் டு ட்ரையல் பேலன்ஸ் நீங்கள் பார்க்கணும். ஸோ இப்போ உங்களுக்கு பேலன்ஸ் ஷீட்டு டேலி ஆகிடுச்சு. அடுத்தது நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, பேலன்ஸ் ஷீட்டு டேலி ஆனதுக்கப்புறம் எல்லாருக்கும் கிரெடிட் லிமிட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லியிருக்கேன். எல்லாருக்கும் 5 லட்சம் கிரெடிட் லிமிட்டு, 30 நாள் கிரெடிட் டேஸ். கிரெடிட் லிமிட் அப்படிங்கிறது என்ன? கிரெடிட் லிமிட் அப்படிங்கிறது யாருக்கு எவ்வளோ கடன் கொடுக்கலாம், எந்த முகர கடைக்கு எவ்வளோ கடன் கொடுக்கலாம் அப்படின்னு முதலாளி தான் நம்ம டிசைட் பண்ணுவார், நாம் இல்லை. ஏன்னா முதல் போட்டவன் முதலாளி, ரைட்டா? ஸோ அவன் வந்து தெரியும், அந்த முதலாளி தெரியும், இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 நாள் கடன் கொடு போதும், இவனுக்கு கடனே கொடுக்காத நாய்க்கு, அவனுக்கு பார்த்தீங்கன்னா 2 மாதம் கூட நம்பி கொடுத்துருவாங்க காசை அப்படின்னு முதலாளி சொல்லுவான். அந்த மாதிரி ஒரே மாதிரி இருக்காது, வரும். சார் இப்போ கிரெடிட் லிமிட்டு நம்ம போடுறோம், 30 நாள் கிரெடிட் டேட்டுங்கிறது போடுறோம். முன்னாடி அங்கே போட்டோமே 15 நாள், அது என்ன சார் அப்படின்னா ஏற்கனவே கொடுத்த கடன். அது 15 நாளுங்கிறது ஏற்கனவே கொடுத்த கடன். ஓப்பனிங் பேலன்ஸில் 15 நாள் போட்டோம் இல்லையா, அது வந்து ஏற்கனவே கொடுத்த கடனுக்கு தான் 15 நாள். இது இனிமேல் கொடுக்க போகிற கடன், இவனுக்கு 30 நாள் கிரெடிட் அப்படிங்கிறது போட போகிறோம். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் நம்ம 5 லட்ச ரூபா கிரெடிட் லிமிட் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணுறோம். எதுக்காக இந்த கிரெடிட் லிமிட் ஃபிக்ஸ் பண்ணுறோம்? இப்போ ஒரு மொட்டை மாடி இருக்குது, மொட்டை மாடியிலேருந்து நம்ம எட்டி பார்க்குறோம், கைப்பிடி செவரு இருக்குது, கைப்பிடி செவரு இல்லை, 2 சினாரியோன்னா என்ன?
சினாரியோனா என்னங்கிறது முதல்ல சொல்லிடுறேன் சார். சினாரியோனா என்னன்னு தெரியாது சார் எனக்கு. சினாரியோனா என்ன? 12Bன்னு ஒரு சினிமா, அந்த சினிமாவை பார்த்தவங்களுக்கு தெரியும். 12Bன்னு ஒரு சினிமா, சினாரியோ மேனேஜ்மெண்ட்டுக்கு அருமையான சினிமா அது. ஒருத்தன் ஹீரோ அங்கேருந்து ஓடி வருமா, அது டைம் ட்ராவல் மூவி. ஹீரோ ஓடி வந்து 12B பஸ்ஸை பிடிக்க ஓடி வருவான். பஸ்ஸை பிடிப்பான், பஸ்ஸை பிடிக்க மாட்டான். 2 சினாரியோ. மொதல் சினாரியோவில் பஸ்ஸை பிடிப்பான், பஸ்ஸை பிடிச்சி கரெக்டான நேரத்துக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ணுவான், அவனுக்கு வேலை கிடைக்கும், நல்ல பொண்ணை கல்யாணம் பண்ணிப்பான், நல்லா குடும்பம் செட்டில் ஆகிடும். இது வந்து மொதல் சினாரியோ. 2வது சினாரியோ பார்த்தீங்க அப்படின்னா பஸ்ஸை மிஸ் பண்ணிவிடுவான், அதனால அவனுக்கு வேலை கிடைக்காது. ஏதோ ஒரு மெக்கானிக் ஷெட்டில் போயிட்டு ஃப்ரெண்டுகிட்ட வேலை செய்வான், ஓசியில் ஒரு தருதலையை கல்யாணம் பண்ணிப்பான், கடைசி வரைக்கும் கஷ்டப்படுவான். இது 2வது சினாரியோ, டைம் ட்ராவல் மூவி. ஸோ இதுதான் சினாரியோ மேனேஜ்மெண்ட். இப்படி இருந்தால் எப்படி, இப்படி இருந்தால் அப்படி. ஒரு மொட்டை மாடி இருக்குது, மொட்டை மாடியில் கைப்பிடி செவரு இருக்குது. கைப்பிடி செவரு இல்லாமல் மொட்டை மாடியிலேருந்து கீழே எட்டி பார்க்குறோம். 3 மாடி இருக்குது. கைப்பிடி செவரு இல்லாமல் எட்டி பார்த்தா எப்படி இருக்கும்? பயமாக இருக்கும். அதுவே ஒரு கைப்பிடி செவரு இருக்குன்னா என்ன பண்ணுவோம்? அதை நம்ம பத்திரமா பிடிச்சிட்டு நல்லா தைரியமாக எட்டி பார்ப்போம். அந்த மாதிரி தான் நீ வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுற அப்படின்னா அது கிரெடிட் கொடுக்காமல் இருக்க முடியாது, கிரெடிட் சேல் பண்ணாமல் இருக்க முடியாது. ஆனால் உன்னை காப்பாற்றிக்கிறதுக்குன்னு ஒரு மொட்டை மாடிக்கு எப்படி கைப்பிடி செவரோ அந்த மாதிரி உன்னை கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு ஒரு கிரெடிட் லிமிட். இவனுக்கு இவ்வளோ கொடுக்கலாம், இவனுக்கு இவ்வளோ கொடுக்கலாம் அப்படிங்கிறது கிரெடிட் லிமிட் ஃபிக்ஸ் பண்ணுறோம். அந்த கிரெடிட் லிமிட்டு யார் ஃபிக்ஸ் பண்ணுறா? நீங்கள் தான் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க. நீங்களே அந்த கிரெடிட் லிமிட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்களே அதை எக்ஸிட் ஆகலாமா? பண்ண முடியாது. ஸோ கிரெடிட் லிமிட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சேல் பில் போடும்போது கிரெடிட் லிமிட் எக்ஸிட் ஆகிடுச்சின்னு அப்படின்னா அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது? இது 2வது சினாரியோ. ஸோ மொதல் சினாரியோ எல்லாருக்கும் கிரெடிட் லிமிட் இப்போ நம்ம போட்டுருவோம். எல்லாருக்கும் 5 லட்சம் கிரெடிட் லிமிட்டு. கிரெடிட் டேஸ் அப்படிங்கிறது வாங்கின கடனை எவ்வளோ நாள் திருப்பி தருது, அது வந்து கிரெடிட் டேஸ். செக் ஃபார் கிரெடிட் டேஸ் டியூரிங் வவுச்சர் என்ட்ரி அப்படின்னா சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா வவுச்சர் என்ட்ரி போடும்போது செக் ஃபார் கிரெடிட் டேஸ் டியூரிங் வவுச்சர் என்ட்ரி. இவனுக்கு நம்ம 15 நாள் கடன் கொடுத்துருக்கோம், ஆனால் சின்ன அமௌண்ட்டு தான். அவனுக்கு 5 லட்ச ரூபா கிரெடிட் லிமிட் இருக்குது, ஆனால் வெறும் 15,000 தான் வாங்கியிருக்கான். ஆனால் வாங்கின 15,000 4 மாதமாக தரல. அப்போ வந்து அது எனக்கு வார்னிங் பண்ணணும். இந்த அமௌண்ட்டு 15,000 சின்ன அமௌண்ட் தான், பட் அது எனக்கு வார்னிங் தரணும். செக் ஃபார் கிரெடிட் டேஸ் அப்படிங்கிறது இவன் வந்து நம்ம 15 நாள் தான் கிரெடிட் கொடுத்துருக்கோம், ஆனால் 4 மாதம் ஆகிடுச்சு, இன்னும் அந்த பேமெண்ட் வரலை அப்படின்னு எனக்கு வார்னிங் பண்ணணும். அந்த மாதிரி வார்னிங் பண்ணணுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும். எஸ் அப்படின்னு கூட ஒன்று நல்லது. ஸோ கிரெடிட் லிமிட்டு கிரெடிட் டேஸ் எப்படி கொடுக்குறது டேலியில் அப்படின்னா கேட்வே ஆஃப் டேலி வாங்க. கேட்வே ஆஃப் டேலியில் கிரியேட் போங்க. கிரியேட்டில் ஷோ மோர் அங்கே போனீங்கன்னா இங்கே கிரெடிட் லிமிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அங்கே போட்டு எப்படி போனோம்? கேட்வே ஆஃப் டேலி கிரியேட்டு ஷோ மோர் ப்ரெஸ் பண்ணால் தான் இந்த கிரெடிட் லிமிட் வரும், இல்லைனா வராது. வெறும் கேட்வே ஆஃப் டேலி கிரெடிட் பார்த்தீங்கன்னா அக்கௌண்டிங் மாஸ்டர் கீழே வருமானம் வராது. அங்கே ஷோ மோர்னு இருக்குது, அதை போய் கிளிக் பண்ணணும். ஷோ மோரில் போயிட்டு பார்த்தா தான் கிரெடிட் லிமிட் அப்படின்னு வரும். யாருக்கு கிரெடிட் லிமிட்டு? சன்ட்ரி டெட்டாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் சேம் தான். எவ்வளோனா 5 லட்சம். அப்போ இந்த 5 லட்சங்கிறத காப்பி பண்ணிக்கோ. டவுன் ஆரோ பேஸ்ட்டு, டவுன் ஆரோ பேஸ்ட்டு, பேஸ்ட் பண்ண கண்ட்ரோல் டி. ஸோ டவுன் ஆரோ பேஸ்ட், 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 டவுன் ஆரோ பேஸ்ட். இப்போ கிரெடிட் பீரியட் வரும். கிரெடிட் பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு சைடில் கொடுத்துருக்கேன். 30, 15, 15, 30, 30 டவுன் ஆரோ, 15, 30, 15, 15, 30 டவுன் ஆரோ, 15, 45, 45, 30, 15, 45, 45, 30. யாருக்கு எவ்வளோங்கிறது நம்ம இங்கே கூட கொடுத்துருக்கோம், அதுக்கேற்ற மாதிரி வரணும். 60, 20, 15, 15, 30, 60, 20, 15, 15, 30, 37, 15, 30, 7, 15. இங்கே கொஞ்சம் மாறி மாறி வந்திருக்கு, சரி பரவாயில்ல, 2 போட்டோம். 15, 15, 15, 30 இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா செக் ஃபார் கிரெடிட் டேஸ் டியூரிங் வவுச்சர் என்ட்ரி. வவுச்சர் என்ட்ரி போடும்போது கிரெடிட் டேஸ் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணணுமா? எஸ் ஆர் நோ. கிரெடிட் லிமிட்டை தாண்டிச்சுன்னா பில் பண்ண முடியாது, பட் கிரெடிட் டேஸ் தாண்டி இருந்தால் பில் பண்ணலாம். ஸோ எஸ் போட்டால் அப்படியே டவுன் ஆரோ, ஒய் டவுன் ஆரோ, ஒய் டவுன் ஆரோ. ஸோ இந்த மாதிரி நம்ம கிரெடிட் லிமிட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். ஓகேவா? ஸோ கிரெடிட் லிமிட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறோம்? கேட்வே ஆஃப் டேலி, கிரியேட் ஷோ மோர், கிரெடிட் லிமிட், அதில் கிரெடிட் லிமிட்டை போய்ட்டு சன்ட்ரி டெட்டார் அங்கே போய்ட்டு நம்ம செட் பண்ணியாச்சு.
அடுத்தது அப்டேட் பார்ட்டி ஜிஎஸ்டிஎன். எல்லாத்துக்கும் பார்ட்டி ஜிஎஸ்டி நம்பரை அப்டேட் பண்ணணும். இது நான் பேருக்கு ஒன்று அப்டேட் பண்ணுறேன், நீங்கள் அப்புறம் பண்ணுங்கள். ஜிஎஸ்டி ஒரு நாய், நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. ஜிஎஸ்டிங்கிறது ஒரு நாய். அதுக்கு நாய்க்கு இங்கிலீஷில் ஷார்ட்கட் என்ன? டாக். ஸோ டிஓஜி அப்படின்னு போட்டால் போதும். டிஓஜி உட்டிலிட்டி, டாக் உட்டிலிட்டி, நாயை பயன்படுத்து. ஓகேவா? ஜிஎஸ்டி ஒரு நாய், டிஓஜி. ஓகேவா? ஜிஎஸ்டி ஒரு நாய், அதை பயன்படுத்து, உட்டிலிட்டி. உட்டிலிட்டியில் போயிட்டு வேலிடிட்டி பார்ட்டி ஜிஎஸ்டிஎன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இங்கே இருக்குது பாருங்கள். எப்படி வந்து கேட்வே ஆஃப் டாலி, டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட், ஸ்டாச்சுட்டரி ரிப்போர்ட், ஜிஎஸ்டி ரிப்போர்ட், ஜிஎஸ்டி உட்டிலிட்டி, அதில் போயிட்டு வேலிடிட்டி பார்ட்டி ஜிஎஸ்டிஎன். நான் பேருக்கு ஒரு 2 போடுறேன், அதை நீங்கள் பாருங்கள். ஜிஎஸ்டி நம்பர் எப்படி போடணும்? வேலிடேட் பார்ட்டி ஜிஎஸ்டியில் சன்ட்ரி டேட்டாவை செலக்ட் பண்ணிக்கோ. சன்ட்ரி டேட்டாவை செலக்ட் பண்ணி அதில் யாருக்கு போட போகிறேன்? இப்போ வந்து யாருக்கு போட போகிறோம் பார்ட்டி நம்பர்? ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மகா என்டர்பிரைசஸ். அப்போ இங்கே மகா என்டர்பிரைசஸ் டைப் பண்ணி மகா என்டர்பிரைசஸ் டைப் பண்ணி F9 அப்டேட் பார்ட்டி ஜிஎஸ்டிஎன் இருக்கு இல்லையா? F9 அப்டேட் பார்ட்டி ஜிஎஸ்டிஎன் போட்டு என்டர் கொடுத்து சேவ் பண்ணிக்கோ. இல்லை பேன் நம்பர் போடணும்னா அதை பார்த்து நீ போட்டுக்கோ. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த பார்ட்டி வேணும்னா எஸ்கேப் கொடுத்து இன்னொரு பார்ட்டி யார்? இப்போ வந்து ஸ்ருதி ஏஜென்சிஸ் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் பண்ண வேண்டியதான். ஸ்ருதி ஏஜென்சிஸ் அப்படின்னு செலக்ட் பண்ணி எகைன் F9 அப்டேட் டீட்டெயில், அதில் போய்ட்டு ஜிஎஸ்டி நம்பர் போட்டு கண்ட்ரோல் ஏ கொடுத்து சேவ் பண்ணி. ஸோ பார்ட்டி டீட்டெயில் ஜிஎஸ்டி நம்பர் எப்படி அப்டேட் பண்ணுறது பார்ட்டிக்கு அப்படின்னா இந்த கேட்வே ஆஃப் டாலியில் டிஓஜி உட்டிலிட்டி, டாக் உட்டிலிட்டியில் போய்ட்டு வேலிடேட் பார்ட்டி ஜிஎஸ்டிஎன், அதில் சன்ட்ரி டேட்டாவை செலக்ட் பண்ணி எந்த பார்ட்டி வேணுமோ அந்த பார்ட்டி நீங்கள் செலக்ட் பண்ணி F9 அப்டேட். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் முடிச்சாச்சு. இன்றைக்கி நம்ம அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சேல் என்ட்ரி எப்படி போடுறது அப்படிங்கிறது பார்க்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா சேல் என்ட்ரி போடுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? அதுக்கான லெட்ஜர்ஸ் செட்டப் ரெடி பண்ணிக்கணும். ஓகேவா? என்னென்ன லெட்ஜர்? என்னப்பா திடீர்னு பயமுறுத்தாதீங்க, கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கும்போது வர்றது லேட்டு, திடீர்னு கத்துறீங்க, எனக்கு டிஸ்டர்ப் ஆகுது. அட்மிட் பண்ணிட்டேன், சொல்லுமா. என்னம்மா? ஜிஎஸ்டிக்கு என்னென்ன லெட்ஜர் தேவை அப்படின்னா அட்வர்டைசிங் சர்வீசஸ் அப்படின்னு சேல்ஸ் ஒரு லெட்ஜர், அதுக்கப்புறம் அதுக்கு டேக்ஸ் லெட்ஜர் ரவுண்ட் ஆஃப். ஒரு பழமொழி ஞாபகம் வச்சுக்கோ, யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே. ஓகேவா? யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே அப்படிங்கிற மாதிரி ஜிஎஸ்டிங்கிறது ஒரு யானை, ஒரு மதம் முடிச்ச யானை மாதிரி. யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே. ஒரு அரசியல்வாதி, நான் பேர் சொல்ல விரும்பல, அவர் டைரக்டர், இன்னொரு அரசியல்வாதி சிஎம் ஜெயிச்சு வந்துட்டார். இப்போதைக்கு அரசியல்வாதியால் ஜெயிக்க முடியல. ரீசன் என்ன? ஆக்டிங் தான். அவர் சில நல்ல கருத்தெல்லாம் சொல்லுவார், அதை நான் வரவேற்பேன், பாராட்டுவேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஜிஎஸ்டியை பற்றி அவர் ஒரு கருத்து சொன்னார், நல்ல அருமையான கருத்து. ஜிஎஸ்டியை பற்றி அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, நான் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறேன், அந்த கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 10 லட்ச ரூபா முதல் போடுறேன். முதல் என்னது? அந்த கம்பெனியை ரன் பண்ணுறதுக்கு மூளை என்னது, உழைப்பு என்னது, அப்போ லாபம் யாருக்கு சொந்தம்? எனக்கு தான் சொந்தம். கம்பெனி என்னது, மூளை என்னது, உழைப்பு என்னது, லாபம் என்னது. ஆனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த கவர்மெண்ட்டை பார்த்து கேட்குறேன், லாபத்தை வந்து கவர்மெண்ட்டு வச்சுக்கிட்டோம், அந்த கவர்மெண்ட்டு வச்சுக்கிற டேக்ஸை நான் வச்சுக்கிறேன். கணபதி ஐயர் பேக்கரி கதை மாதிரி நல்லா இருக்கு. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? ஒரு தனிநபர் இவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற லாபத்தை விடவும் அரசாங்கம் 58% 60% டேக்ஸை சம்பாதிக்கும். நல்ல கருத்து, அது காமெடியாக சொன்னால் கூட நல்ல கருத்து. ஸோ ஒரு பெரிய இம்பேக்ட் இருக்குது, டேக்ஸ் இம்பேக்ட், அதை நம்ம ஒதுக்கி தள்ளிட முடியாது. ஜிஎஸ்டி அப்படின்னா என்ன? எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ், அப்படி கிடையாது. முதல்ல ஜிஎஸ்டி அப்படின்னா என்னென்னா குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸ். கொஞ்சம் ரிப்பேருக்கு போன மாதிரி எஸ்ஸை கொஞ்சம் இழுத்து சொல்லணும். குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸ். ஜிஎஸ்டினா என்னன்னு சொல்லணும்? குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸ். கொஞ்சம் எஸ்ஸை இழுத்து சொல்லணும். முதல்ல அந்த சேஞ்ச். யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே.
அதாவது ஜிஎஸ்டி வரத்துக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னா, ஜிஎஸ்டி கிளாஸ் நான் தனியாக எடுப்பேன், அது வேறு விஷயம். ஜிஎஸ்டி வரத்துக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னா 2 வகையான டேக்ஸு. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ப்ராடக்ட்டுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஒரு மேனுஃபேக்சரிங் ஒரு 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 மேனுஃபேக்சரர் ஒரு ப்ராடக்டை மேனுஃபேக்சரிங் பண்ணுறான் அப்படின்னா, அந்த மாதிரி மேனுஃபேக்சரிங் பண்ணுற ப்ராடக்ட்டுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு எக்ஸைஸ் டியூட்டி போடுவான். அந்த ப்ராடக்டை விற்கும் போது ஸ்டேட் கவர்மெண்ட்டு வேட்டு போடுவான். மேனுஃபேக்சரிங் பண்ணும்போது சென்ட்ரல் கவர்மெண்ட்டு எக்ஸைஸ் டியூட்டி, அதை விற்கும் போது ஸ்டேட் கவர்மெண்ட்டு வேட்டு. இப்போ என்ன ஆச்சுன்னா இந்த 2 பேரும் ஒன்று சேர்ந்தாச்சு. ஒன்று சேர்ந்து என்ன பண்ணிட்டாங்க, இனிமே நான் எக்ஸைஸ் டியூட்டி போட மாட்டேன், நீ வேட்டு போடக்கூடாது, அதுக்கு பதிலாக 2 பேரும் சேர்ந்து ஒரு டேக்ஸ் போடுவோம், அதான் ஜிஎஸ்டி. அதை 2 பேரும் ஆளுக்கு பாதியாக பிரிச்சுப்போம். வர்றது ஆளுக்கு பாதி. நான் அரிசி கொண்டு வரேன், நீ உமி கொண்டு வா, 2 பேரும் கலந்து அதுக்கப்புறம் அதை ஊதி ஊதி அரிசி தனியாக உமி தனியாக எடுத்துகிட்டு அப்புறம் சாப்பிடுவோம். அவ்வளோதான், மேட்ரு முடிஞ்சது. ஸோ அந்த மாதிரி வர டேக்ஸை ஆளுக்கு பாதி பிரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அதன்படி தான் பிரிச்சுக்கிட்டு இருக்கோம். அதனால தான் 2 டேக்ஸு. சிஜிஎஸ்டி இந்த இடத்துல சிங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ், எஸ் அப்படின்னா அது ஸ்டேட் கவர்மெண்ட் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ். ஸோ ஏற்கனவே வசூல் பண்ணிகிட்டு இருந்தால் நிறைய டேக்ஸ் சப்சியூம் ஆகிருக்கு. அதில் எக்ஸைஸ் டியூட்டி கிடையாது, வேட்டு கிடையாது, அதுக்கு பதிலாக தான் ஒரே டேக்ஸு ஜிஎஸ்டி. ஜிஎஸ்டியில் 2 டேக்ஸ் இருக்குது, டியூவல் டேக்ஸ் அப்படிம்பாங்க. ஸோ வென்எவர் சேல்ஸ் இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணும்போது நீங்கள் சேல்ஸ் இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணும்போது சேல் வேல்யூ கிடவே ஃபாலோ பண்ணி எப்படி ஒரு கேரம் போர்டில் ரெட்டு காயின் ஃபாலோ பண்ணி வருதோ, ரெட்டு காயின் போடணும்னா ரெட்டை போட்டதுக்கப்புறம் ஃபாலோ போடணுமோ, அந்த மாதிரி சேல்ஸ் இன்வாய்ஸ் போட்டு நீங்கள் ரைஸ் பண்ணும்போது உன் காசை வாங்கும்போது கவர்மெண்ட் காசையும் சேர்த்து வாங்கிக்கணும். அவுட்புட் ஜிஎஸ்டி. அதுக்கும் லெட்ஜர் வேணும். அப்போ என்ன பண்ணணும், இங்கே ஒரு 4 லெட்ஜர் க்ரியேட் பண்ணு. கேட்வே ஆஃப் டேலி கிரியேட் லெட்ஜர். கேட்வே ஆஃப் டேலி கிரியேட் லெட்ஜர். அதில் முதல் லெட்ஜர் என்ன அப்படின்னா அட்வர்டைசிங் சர்வீசஸ். ஃபஸ்ட் லெட்ஜர் என்ன, அட்வர்டைசிங் சர்வீசஸ். அட்வர்டைசிங் சர்வீசஸ் அதை வந்து அண்டர் டைரக்ட் இன்கம் கீழே கொண்டு வாங்க. அட்வர்டைசிங் சர்வீசஸ் இதை வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் வந்து டைரக்ட் இன்கம். இங்கே இன்க்ளூட் அசஸபிள் வேல்யூ நாட் அப்ளிகபிள். இன்க்ளூட் அசஸபிள் வேல்யூ நாட் அப்ளிகபிள்ங்கிறது ஜிஎஸ்டி கிளாஸ் நடத்தும் போது சொல்கிறேன். ஜிஎஸ்டி வந்து அப்ளிகபிள் அப்படின்னு சொல்லுவேன். அடுத்தது ஹெச்எஸ்என் அல்லது எஸ்ஏசி. ஹெச்எஸ்என்னா என்ன, எஸ்ஏசினா என்ன? ஹெச்எஸ்என் அப்படிங்கிறது ஹார்மோனைஸ்டு சிஸ்டம் ஆஃப் நாமின்கிளேச்சர் அப்படிங்கிறது. ஹெச்எஸ்என் அதனுடைய ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா ஹார்மோனைஸ்டு சிஸ்டம் ஆஃப் நாமின்கிளேச்சர் அப்படின்னு பேர். நாட்டை அப்படிம்பான் ஒரு படத்தில் வரும். ஹார்மோனைஸ் சிஸ்டம் ஆஃப் நாமின்கிளேச்சர் அதுதான் சுருக்கி ஹெச்எஸ்என்னு வச்சுட்டோம். ஹெச்எஸ்என்னா என்னன்னு புரியணும். ஒன்றும் இல்லை, உங்கள் வீட்டில் டீ போட போகிறீங்க. டீ போடுறதுக்கு என்னென்ன வேணும், டீ தூள், பால், சர்க்கரை 3 வேணும் இல்லையா? மளிகை கடைக்கு போகிறீங்க, சர்க்கரை இல்லை. இங்கே மெட்ராஸில் மளிகை கடையில் போய்ட்டு சர்க்கரைன்னு கேட்டால் என்ன கொடுப்பான், ஒயிட் சுகர் கொடுப்பான், ஜீனி. இதே கும்பகோணம் சைடில் போயிட்டு நீங்கள் சர்க்கரைன்னு கேட்டிங்கன்னா அவன் நாட்டு சர்க்கரை கொடுப்பான். நீங்கள் ஜீனின்னு கேட்டால் தான் ஜீனி கொடுப்பான். இப்போ பாருங்கள், ஒரே ஆள் தமிழ்நாட்டில் மெட்ராஸில் போய் சர்க்கரைன்னு கேட்டால் ஜீனி தரான், கும்பகோணத்தில் போய் சர்க்கரைன்னு கேட்டால் நாட்டு சர்க்கரை தரான். தமிழ்நாட்டுக்குள்ளேயே ஒரே பேருக்கு 2 ப்ராடக்ட் இருக்குது. அப்போ இந்த மாதிரி இன்னும் எத்தனை ப்ராடக்ட் இருக்கும்? வேர்ல்டு லெவலில் இந்த மாதிரி கன்ஃபியூஷன் இல்லாமல் இருக்கணும். அமெரிக்காலேருந்து ஒருத்தன் ஆர்கானிக் சர்க்கரை சாப்பிட்லாம், நாட்டு சர்க்கரைன்னு சொல்லிட்டு அவன்கிட்ட ஜீனி இருக்குது, அது வேணும். அங்கே நாட்டு சர்க்கரை கிடையாதுன்னு வச்சுக்கோ. தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு விவசாயிக்கிட்ட 100 மூட்டை சுகர் வேணும் அப்படிங்கிறான்னு வச்சுக்கோ, சர்க்கரை கேட்டிருக்கான், 100 மூட்டை சர்க்கரை. இவன் இங்கேருந்து 100 மூட்டை ஜீனி அனுப்பிச்சான்னா ஏற்கனவே அவன்கிட்ட ஜீனி இருக்குது, அப்புறம் இது வேறு போச்சுன்னா ரவா உப்புமா கதையாகிடும். அது என்ன ரவா உப்புமா கதை கதி, அதுக்கப்புறம் அது ஒரு 5 நிமிஷம் ஆகிடும். ஓகேவா? ஏற்கனவே அவன்கிட்ட ஜீனி இருக்குது, இவன் வேறு ஒரு 100 மூட்டை ஜீனி போடுவான். அது மாதிரி கன்ஃபியூஷன் இல்லாமல் இருக்கணுங்கிறத இந்தியாவில் இருக்கிற வேர்ல்டு லெவலில் இருக்கிற எல்லா ப்ராடக்டையும் நம்பராக கோடாக கன்வெர்ட் பண்ணிட்டான், 8 டிஜிட் நம்பராக. அதுதான் இந்த ஹெச்எஸ்என். ஸோ இந்த நம்பரை சொல்லிட்டோன்னா இது இந்த ப்ராடக்ட், அதே மாதிரி இந்த நம்பரை சொல்லிட்டோன்னா இது இந்த சர்வீஸ், முடிஞ்சு போச்சு. தட் இஸ் கால்டு எஸ்ஏசி, சர்வீஸ் அக்கௌண்டிங் கோடு. ஸோ சர்வீஸ் அக்கௌண்டிங் கோடுனா எஸ்ஏசி வேர்ல்டு லெவல் ஒன்று தான்.
998361னா இது அட்வர்டைசிங்னா அட்வர்டைசிங் தான். அது இந்தியாவாக இருந்தாலும் அமெரிக்காவாக இருந்தாலும் சீனாவாக இருந்தாலும் கோடு சேம் தான். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அதுதான் ஹெச்எஸ்என், அதுதான் எஸ்சிஎஸ்சி. டேக்ஸ் ரேட்டு 18%. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்எஸ்என் மென்ஷன் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும், ஸ்பெசிஃபைட் டீடைல்ஸ் இயர் அப்படின்னு கொடுக்கணும். ஸ்பெசிஃபைட் டீடைல்ஸ் இயர் 998361 ஹெச்எஸ்என் நம்பர் எங்கே சார் இருக்குது? இங்கே மேலே இருக்குது பாரு ஹெச்எஸ்என் நம்பர் இங்கே கொடுத்துருக்கேன். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்எஸ்என் நம்பர் இங்கே சேல்ஸுக்கு முன்னாடி கொடுத்துருப்பேன். 998361 18% அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இடத்துல 998 அட்வர்டைசிங் சர்வீசஸ் அப்படின்னு டிஸ்கிரிப்ஷனில் வேணுன்னா நீங்கள் இங்கே அட்வர்டைசிங் சர்வீசஸ்னு போட்டுக்கோ. அடுத்தது டேக்ஸ் கண்ட்ரோல். டேக்ஸ் கண்ட்ரோல் இங்கே அதுவும் ஸ்பெசிஃபிக் டீடைல்ஸ் இயர். நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ப்ளனேஷன் நாளைக்கு கொடுக்குறேன். ஜிஎஸ்டி ரேட்டு 18%. டைப் ஆஃப் சப்ளை. டைப் ஆஃப் சப்ளை வந்து 3 இருக்குது. கேபிட்டல் குட்ஸு சர்வீஸ். இதில் எதை செலக்ட் பண்ணிக்கணும்னா இது வந்து சர்வீஸ், அவ்வளோதான். என்டர் கொடுத்து சேவ் பண்ணிக்கும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அவுட்புட்டு சிஜிஎஸ்டி. சேல்ஸுக்கு அவுட்புட்டு சிஜிஎஸ்டி. இது எது கீழே வரும் அப்படின்னா டியூட்டிஸ் அண்ட் டேக்ஸஸ் கீழே வரும். டியூட்டிஸ் அண்ட் டேக்ஸஸில் ஜிஎஸ்டி, ஜிஎஸ்டியில் சிஜிஎஸ்டி, ஜிஎஸ்டியில் சிஜிஎஸ்டி, அவ்வளோதான். பர்சன்டேஜ்லாம் எதுவும் கொடுக்கக்கூடாது எங்கேயும். அவுட்புட் எஸ்ஜிஎஸ்டி அண்டர் டியூட்டிஸ் அண்ட் டேக்ஸஸ், ஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஆஃப். ரவுண்ட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். ரவுண்ட் ஆஃப் வந்து அண்டர் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். இந்த இடத்துல வந்து இன்வாய்ஸ் ரவுண்டிங் அப்படின்னு இருக்குல்ல, அதை செலக்ட் பண்ணிக்கோ. இன்வாய்ஸ் ரவுண்டிங் செலக்ட் பண்ணால் ஜிஎஸ்டி ஆட்டோமேட்டிக்காக நாட் அப்ளிகபிள் ஆகிடும். ஏன் சார் ரவுண்ட் ஆஃப்க்கு வந்து ஜிஎஸ்டி கிடையாது அப்படின்னா, ரவுண்ட் ஆஃப்ங்கிறது இட் இஸ் நாட் ஏ குட்ஸு, ரவுண்ட் ஆஃப்ங்கிறது இட் இஸ் நாட் ஏ சர்வீஸ். எது ஒன்று குட்ஸும் சர்வீஸாகவும் இல்லையோ அதுக்கு ஜிஎஸ்டி கிடையாது. ரவுண்ட் ஆஃப் குட்ஸும் கிடையாது, ரவுண்ட் ஆஃப் சர்வீஸும் கிடையாது. மளிகை கடையில் போய்ட்டு 1/4 கிலோ ரவுண்ட் ஆஃப் கொடுங்களா சார் அப்படின்னு கேட்க முடியுமா? ரவுண்ட் ஆஃப்னு எனக்கு ஒரு சர்வீஸ் பண்ணி கொடுங்க சார் யார்கிட்ட கேட்க முடியுமா? இல்லை. எது ஒன்று குட்ஸாகவும் சர்வீஸாகவும் இல்லையோ அதுக்கு ஜிஎஸ்டி கிடையாது. ரவுண்ட் ஆஃப்ங்கிறது இட் இஸ் நாட் ஏ குட்ஸ், ரவுண்ட் ஆஃப்ங்கிறது இட் இஸ் நாட் ஏ சர்வீஸ், ஹென்ஸ் இட் இஸ் நோ ஜிஎஸ்டி அப்ளிகபிள். அவ்வளோதான். இப்போ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சேல் என்ட்ரி போட வேண்டியதான். சேல் என்ட்ரி எப்படி போடணும்? அதுக்கு முன்னாடி இந்த டேலியுடைய பல்ஸை தெரிஞ்சுக்கணும். அதுக்கு முன்னாடி இந்த டேலியுடைய பல்ஸை தெரிஞ்சுக்கணும். டேலி வந்து ஏன் வந்து அதை பவர் ஆஃப் சிம்பிளிசிட்டி அப்படின்னு சொல்கிறான்னு வச்சுக்கோங்க. டேலி ஏன் பவர் ஆஃப் சிம்பிளிசிட்டி அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, அக்கௌண்டன்ட் பிகாம் படித்தவனை விட பிகாம் படிக்காதவன், ஒரு காமர்ஸ் படிக்காதவன் ஈஸியாக ஆப்ரேட் பண்ண முடியும். ஏன்னா நம்ம ரூலை படிச்சுட்டு குழப்பிட்டு உட்காந்துருப்பான். அவன் ரூலே தெரியாது. அவன் அவன் ஒரு கணக்கு வச்சுட்டு அதை போட்டுருவான். அந்த மாதிரி டேலியில் ஒரு கணக்கு இருக்குது. இப்போ நாம் படிக்கும்போது தான் என்ன படிச்சிருக்கோம், எடுத்த உடனே டெபிட்டு அப்புறம் தான் கிரெடிட்டு. எந்த டிரான்சாக்ஷனாக இருந்தாலுமே சரி, எடுத்த உடனே டெபிட்டு அப்புறம் கிரெடிட்டு இல்லையா? இப்போ பாருங்கள் டேலியில் எக்ஸலில் நான் போடுறேன் பாருங்கள். இது உங்களுக்கு போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணால் தான் அது புரியும். மொத்தம் 8 வகையான டைப் ஆஃப் டிரான்சாக்ஷன் இருக்குது. டிரான்சாக்ஷன் வந்து எத்தனை வகை? 8 வகை. என்னென்ன? பர்ச்சேஸ், அதுக்கப்புறம் பர்ச்சேஸ் ரிட்டர்ன், அதுக்கப்புறம் சேல்ஸ், அப்புறம் சேல்ஸ் ரிட்டர்ன், அதுக்கப்புறம் ரெசிப்ட், அதுக்கப்புறம் பேமெண்ட்டு, அதுக்கப்புறம் கான்ட்ரா, அதுக்கப்புறம் ஜேவி. ஸோ இந்த மாதிரி 8 கைண்ட் ஆஃப் டிரான்சாக்ஷன் இருக்கு. அதில் அடுத்த கேள்வி ஷார்ட்கட் கீ. இதுக்கான ஷார்ட்கட் கீ என்ன? பர்ச்சேஸ்னா F9, பர்ச்சேஸ் ரிட்டர்னுக்கு ஆல்ட் F5, சேல்ஸ்னா F8, சேல்ஸ் ரிட்டர்னுக்கு ஆல்ட் F6, ரெசிப்ட்டுக்கு F6,
பேமெண்ட்டுக்கு F5, கான்ட்ராக்ட் F4, ஜேவி F7. ஓகேவா? ஜேவி F7. அடுத்தது ஃபர்ஸ்ட் என்ட்ரி இன் டேலி. இதுதான் ரொம்ப முக்கியம். அது என்ன ஃபர்ஸ்ட் என்ட்ரி இன் டேலி? நாம படிச்சது எல்லாமே எடுத்த உடனே டெபிட் அப்புறம் தான் கிரெடிட். பட் டேலியுடைய கான்செப்ட் அப்படி கிடையாது. ஒரு நேரத்தில் டெபிட் முன்னாடி வரும், ஒரு நேரத்தில் கிரெடிட் முன்னாடி வரும். நீ எது முன்னாடி வரும், எதுக்கு எது முன்னாடி வரும் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். அப்போ தான் அந்த கான்செப்ட் புரிஞ்சால் தான் பண்ண முடியும். அதுக்காக தான் நான் நீங்கள் சொன்னேன் கோல்டன் ரூலில் மறந்துடு அப்படின்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள், பர்ச்சேஸ் என்ன? பர்ச்சேஸ் பண்ணால் என்ன ஜேவி? பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெபிட்டு, பார்ட்டி அக்கௌண்ட்டு கிரெடிட் இல்லையா? இப்போ நான் பர்ச்சேஸ் என்ட்ரி போடுறேன் பாருங்கள். அக்கௌண்டிங் வவுச்சர் வீல போயிட்டு பர்ச்சேஸ்க்கு F9 ப்ரெஸ் பண்ணுறேன். கண்ட்ரோல் H போயிட்டு ஐட்டம் இன்வாய்ஸாக போடுறேன். இன்வாய்ஸ் நம்பர் 12. எடுத்த உடனே என்ன வருது? பார்ட்டி தான் வருது. ஜெயம் கம்ப்யூட்டர் பார்ட்டி தான் வருது. அதுக்கப்புறம் தான் பர்ச்சேஸ் லெட்ஜர், ஜிஎஸ்டி லோக்கல் பர்ச்சேஸ் அண்டர் பர்ச்சேஸ் அக்கௌண்ட். ஸோ பர்ச்சேஸில் ஃபஸ்ட்டு பார்ட்டி நேமு, அப்புறம் தான் பர்ச்சேஸ் லெட்ஜர். ஸோ எக்ஸலில் பர்ச்சேஸை பொறுத்தவரையும் ஃபஸ்ட்டு என்ட்ரி கிரெடிட், அப்புறம் தான் டெபிட். பர்ச்சேஸ் ரிட்டனில் அப்படியே உள்ட்டா. பர்ச்சேஸ் ரிட்டன் ஆல்ட் F5. யாருக்கு நம்ம ரிட்டர்ன் பண்ணுறோம்? ஜெயம் கம்ப்யூட்டர். அதுக்கப்புறமா பர்ச்சேஸ். ஸோ பர்ச்சேஸ் ரிட்டனில் டெபிட் முன்னாடி வரும், சேல்ஸில் டெபிட் முன்னாடி வரும். அக்கௌண்டிங் வவுச்சர் வி F8. சேல்ஸ் யாருக்கு விற்கிறோமோ அது முன்னாடி வரும், அபிராமி ஏஜென்சிஸ், அது டெபிட். சேல்ஸ் ரிட்டர்ன் அப்படியே உள்ட்டா. அக்கௌண்டிங் வவுச்சர் வி ஆல்ட் F6. சேல்ஸ் ரிட்டனில் கிரெடிட் முன்னாடி வரும். ஸோ எதுலலாம் கிரெடிட் முன்னாடி வருதுங்கிறத நோட் பண்ணிக்கோ. பர்ச்சேஸு, சேல்ஸ் ரிட்டர்ன் அல்லது கிரெடிட் நோட். ரசிப்ட் F6. ரசிப்ட் கேஷ் அக்கௌண்ட்டு, அதுக்கப்புறமா யார் கொடுக்குறா? அபிராமி. ஸோ இதில் வந்து ரசிப்டில் டெபிட் முன்னாடி வரும், ஆனால் பேமெண்ட்டில் கிரெடிட் முன்னாடி வரும். பேமெண்ட் F5. முதல்ல கேஷ் அக்கௌண்ட் கிரெடிட், அப்புறம் தான் யாருக்கு கொடுக்குறோம்? சுப்புராமி, ராமசாமி. கான்ட்ரா டெபிட் தான் முன்னாடி வரும், ஜேவி டெபிட் தான் முன்னாடி வரும். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது? பர்ச்சேஸு, சேல்ஸ் ரிட்டர்ன், பேமெண்ட், மூணுக்கும் கிரெடிட் முன்னாடி வரும், பாக்கியெல்லாம் டெபிட் முன்னாடி வரும். பா கொஞ்சம் மியூட் பண்ணிக்கப்பா. யாருமா அது? ராஜி ஜெயலட்சுமி. ஆறுலாம் அடிக்குது, எங்கள் துறை சவுண்டாக இருக்கு. மியூட் பண்ணு. பண்ணிட்டியா இல்லையா? இல்லைன்னா காலை ரிமூவ் பண்ணிட்டு அப்புறம். இதில் தனக்கே தகராறா, இதில் தம்பிக்கு பலகாரமா? நமக்கே டெபிட் கிரெடிட்டு தகராறு. இதில் ஒரு வாட்டி டெபிட் முன்னாடி வரும், இன்னொரு வாட்டி கிரெடிட் முன்னாடி வரும். என்ன சார் இது கோல்டன் ரூல் படி போனோன்னா எப்படி சார் பண்ணுறது? கவலையே படாது, கவலையே படாது. ஒரு சின்ன டெக்னிக் நான் சொல்லித்தரேன். இந்த டேலியை டிசைன் பண்ணது யாருன்னா, நான் ஒரு நார்த் இந்தியன் இல்லையா? அவர் நார்த் இந்தியன், இங்கே வந்து இருக்கார். நார்த் இந்தியன் பீப்புளுக்கு எப்போதுமே என்னென்னா பணத்தில் தான் குறியாக இருக்கும். பணத்தில் தான் குறி, பணம் பணம் பணம். இதுதான் கான்செப்ட், வேறு ஒன்றுமே இல்லை. நீ கோல்டன் ரூலே படிக்க வேண்டாங்கிற என்ன கேட்டால் ஒன்றும் இல்லை. இப்போ கான்செப்ட் உனக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன் பாரு. இப்போ அக்கௌண்டிங் வவுச்சர் வி எடுத்துக்கோ. பர்ச்சேஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோயேன். எடுத்த உடனே நீ என்ன கேள்வி கேட்கணும் அப்படின்னா, பர்ச்சேஸ் பண்ணும்போது எடுத்த உடனே கேஷ் பர்ச்சேஸா அல்லது கிரெடிட் பர்ச்சேஸா? ஒன்று கேஷ் பர்ச்சேஸு அல்லது கிரெடிட் பர்ச்சேஸ். ஒன்று கேஷ் பர்ச்சேஸு அல்லது ஜெயம் கம்ப்யூட்டருக்கு கிரெடிட் பர்ச்சேஸ். ஓகேவா? அப்புறம் தான் பர்ச்சேஸ் என்ட்ரி. சேல் பண்ணும்போது எடுத்த உடனே நீ கேட்குற கேள்வி கேஷ் சேல்ஸா அல்லது அபிஷேக் கிரெடிட் சேல்ஸ். ரசிப்ட் வரும்போது கேஷாக தர போறியா இல்லை செக்காக தர போறியா?
பேமெண்ட் பண்ணும்போது நீ கேஷாக பேமெண்ட் பண்ண போறியா இல்லை செக்கில் பண்ண போறியா? கான்ட்ரால பணம் எங்கே போய் சேருது? அந்த அக்கௌண்ட் டெபிட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வித்ட்ரா பண்ணால் மேலே கேஷு கீழே பேங்க்கு, டெபாசிட் பண்ணினா மேலே பேங்க்கு கீழே கேஷ். கான்ட்ரா எஃப். ஜேவி டெபிட் தான், கிரெடிட் தான், அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ஸோ இந்த மாதிரி எது ஒன்றுனாலும் சரி, அது ஆல்டிஎஃப்ஐ எதுவாக இருந்தாலும் சரி. இப்போ பர்ச்சேஸ் ரிட்டர்ன், சேல்ஸ் ரிட்டர்ன் அதையும் பார்த்துருவோமே. பர்ச்சேஸ் ரிட்டர்ன் ஆல்டிஎஃப்ஐ அக்கௌண்டிங் மோடில் போ. பர்ச்சேஸ் ரிட்டர்னில் அதையும் கேஷா அல்லது பார்ட்டியா. சேல்ஸ் ரிட்டர்ன் ஆல்டிஎஃப்6 கேஷாக ரிட்டர்ன் பண்ணுறோமா இல்லைன்னா டெபிட். ஸோ எது ஒன்றுனாலும் சரி முதல்ல நீ கேட்க வேண்டியது என்ன? கேஷா கிரெடிட்டா? பர்ச்சேஸா கேஷா கிரெடிட்டா? சேல்ஸு கேஷ் சேல்ஸா கிரெடிட் சேல்ஸா? ரெசிப்ட் கேஷாக தரியா செக்காக தரியா? பேமெண்ட்டு கேஷாக கொடுக்க போகிறோமா செக்காக கொடுக்க போகிறோமா? கான்ட்ரா பணம் எங்கே போய் சேருது? ஜேவி எந்த அக்கௌண்ட் டெபிட் எந்த அக்கௌண்ட் கிரெடிட்? முடிஞ்சு போச்சு. இவ்வளோதான். இதை நான் ஏன் இப்படி சொல்கிறேன்? இந்த மாதிரி நாம் வச்சுட்டோம்னா இது டேலியோடைய பல்ஸை நம்ம புரிஞ்சுட்டு வேலை பார்க்கலாம். ஏன் சார் இந்த மாதிரிலாம் பண்ணி வச்சுருக்காரு டேலி அப்படின்னா, இந்த டேலி டிசைன் பண்ணது யாருக்குன்னா பிஸ்னஸ் பீப்புளுக்கு. பிஸ்னஸ் பீப்புளுக்கு அக்கௌண்ட்ஸ் தெரியணுங்கிற அவசியம் கிடையாது. அக்கௌண்ட்ஸ் தெரியலனாலும் அவனால் ஆப்ரேட் பண்ண தெரியணும். அதுக்காக தான் இது ஒரு சிம்பிள் கான்செப்டாக இதை கொண்டு வந்திருக்காங்க. இதை நாம் சொன்ன மாதிரி வேறு யாராலும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. கண்டிப்பாக முடியாது. கண்டிப்பாக முடியாது. இப்போ நம்ம உங்களுக்கு இந்த பல்ஸ் கான்செப்ட் சொல்லிட்டா இதை நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள். நீங்கள் சொல்லி பார்க்குறதுல என்னென்னா பர்ச்சேஸ் என்ட்ரி போடுறீங்கன்னா முதல் கேள்வி நீ கேட்கணும். இது பர்ச்சேஸ் அப்படின்னா சார் கேஷ் பர்ச்சேஸா கிரெடிட் பர்ச்சேஸா கேளு. சேல்ஸு அப்படின்னா கேஷ் சேல்ஸா கிரெடிட் சேல்ஸா கேளு. ரெசிப்ட்னா அவன் கேஷாக கொடுக்குறானா செக்காக கொடுக்குறானா கேளு. பேமெண்ட்னா கேஷ் பேமெண்ட் பண்ண போறியா செக் பேமெண்ட் பண்ண போறியா கேளு. கான்ட்ரானா பணத்தை டெபாசிட் பண்ண போறியா இல்லை வித்ட்ரா பண்ணிட்டு வர போறியா கேளு. ஸோ எது ஒன்றுனாலும் சரி முதல்ல கேஷா கிரெடிட்டா இந்த வார்த்தையை போடு. உனக்கு டேலி வந்துருச்சு. உனக்கு அக்கௌண்ட்ஸுங்கிறது தேவையே இல்லை. கோல்டன் ரூல் தேவையே இல்லை. டைப் ஆஃப் டிரான்சாக்ஷனை படித்து பார்த்துட்டு பொருத்தமான வவுச்சர் டைப்பை செலக்ட் பண்ணி என்ட்ரியை போட்டு முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான் அக்கௌண்ட் ரோலே. பாக்கியெல்லாம் அவன் பார்த்துக்க போகிறான். மேலே இருக்கிற ஆடிட்டர் பார்த்துப்பான். கவலைப்படாது. இப்போ நம்ம சேல்ஸ் என்ட்ரி போட ஆரம்பிச்சிடலாமா? நேரமாக ஆயிடுச்சு ரொம்ப. ஸோ சேல்ஸுக்கு அக்கௌண்டிங் வவுச்சர் F8. எனி வவுச்சர் ஸ்டார்ட் வித் F2. டேட்டுக்கு வந்து F2. டேட்டு காலத்துக்கு F2. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சேல்ஸ் என்ட்ரி யாருக்கு போடுறோம்? அபிராமி 1/5/2024 அபிராமி போடுறோம். 1/5/2024 அபிராமி. ஃபஸ்ட்டு அபிராமி பார்ட்டி பேரை செலக்ட் பண்ணிக்கோ. பார்ட்டி பேரை செலக்ட் பண்ணும்போது பாருங்கள் 3 பில் அவுட்ஸ்டாண்டிங் டியூ டேட்டு எக்ஸீட் ஆகிடுச்சின்னு காட்டுது. ஆக்சுவலாக இங்கே கிரெடிட் லிமிட்டு 5 லட்சம். ஆனால் ஏற்கனவே அவன் 643 தரணும். இந்த பில்லு சேவ் ஆகாது. ஆனால் ஆரம்பத்தில் சொல்ல வேண்டியது தானே. இப்போ ஏடிஎம் இருக்குது. இந்த கேள்விலாம் இங்கே கேட்போம். 5 லட்ச ரூபா தான் கிரெடிட் லிமிட்டு. ஆல்ரெடி 6,43,000 கடன் கொடுத்து வச்சுருக்கீங்க. இந்த பில்லு சேவ் ஆகாதுன்னு முதல்ல சொல்ல வேண்டியது தானே சார் அப்படின்னா இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். எல்லாத்துக்கும் நம்மள்கிட்ட விளக்கம் இருக்குது. இப்போ ஏடிஎம்மில் போய் பணம் எடுக்க போகிறோம். கார்டை விட்டோடனே மிஷினில் வந்து கேஷ் வராதுன்னு மிஷின் சொல்ல வேண்டியது தானே. அது சொல்லாது. அதானா உள்ளே என்ட்ரி பண்ணுவோம். டூ யூ ஹேவ் பின் அப்படின்னு கேட்கும். எஸ் அப்படின்னு கொடுப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உன்னுடைய பின் நம்பர் சொல்லு, ஆதார் நம்பர் சொல்லு, அக்கௌண்ட் நம்பர் சொல்லு, எந்த சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட், அதுக்கு இதில் எனக்கு பிரிண்ட் வராது அது வராது எல்லாத்தையும் சொல்லிவிட்டு கடைசியில் பணம் எவ்வளோ வேணும் அதுக்கு போட்டு டெனாமினேஷன்லாம் எல்லாம் சொல்லும். எல்லாம் சொல்லிவிட்டு எல்லாத்தையும் என்ட்ரி பண்ணிவிட்டு வெளியில் வரும்போது பார்த்தோன்னா கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு கேஷ் இல்லைன்னு சொல்லிட்டு வந்துடும் ரிப்போர்ட்டு. அது கேஷ் இல்லைங்கிறது அப்பயே சொல்ல வேண்டியது தானே. அங்கே போய் கேட்க முடியுதா? அதே மாதிரி தான் டேலி. ஏன் 5 லட்ச ரூபா கிரெடிட் லிமிட்டு ஏற்கனவே 6,3 லட்சம் இருக்கு. இது வந்து வரப்போகிற ஃபியூச்சருக்கு 5 லட்சம்.
அப்போ அந்த கிரெடிட் லிமிட்டை தாண்டி போடாதுன்னு அப்பயே சொல்ல வேண்டியதுண்ணே. என்ட்ரி ஆரம்பிக்கும் போதே அங்கேயே வார்னிங் கொடுக்க வேண்டியதுண்ணே. டியூ டேட் எக்ஸிட்னு சொல்லுது, கிரெடிட் லிமிட் எக்ஸிட்னு சொல்ல வேண்டியதுண்ணே. உனக்கு தான் பார்த்தா தெரியலையா என்ன? அதையும் மீறி நீ போடுறேன்னா அப்படின்னு அர்த்தம் ஏதோ இருக்குன்னு அர்த்தம். அது சேவ் பண்ணும்போது தான் சொல்லும். அது நீங்கள் தான் பாருங்கள், சேவ் பண்ணும்போது சேவ் பண்ண விடாது. அப்புறமா என்ன பண்ணணுங்கிறது நான் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அபிராமி அன்கோ இங்கே பார்த்தீங்கன்னா 3 பில் அவுட்ஸ்டாண்டிங் இருக்குது அப்படின்னு மாத்திரம் சொல்லுது. டியூ டேட்டு எக்ஸிட் ஆகிடுச்சு, அவ்வளோதான் வார்னிங். இதுதான் அங்கே. அடுத்தது இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன இன்வாய்ஸ்னால் ஐட்டம் இன்வாய்ஸ். நாம் போட வேண்டியது அக்கௌண்டிங் ஐட்டம் கிடையாது. அப்போ என்ன பண்ணணும்? சர்வீஸ் இன்வாய்ஸ். அதுக்கு என்ன பண்ணணும்? கண்ட்ரோல் ஹெச் சேஞ்ச் மோடை சேஞ்ச் பண்ணிக்கோ. இன்வாய்ஸு மொத்தம் 3 வகை. இன்வாய்ஸ் மொத்தம் 3 வகை. ஐட்டம் இன்வாய்ஸ், அக்கௌண்டிங் இன்வாய்ஸ், ஆஸ் வவுச்சர் அப்படின்ட்டு. உங்கள் கம்பெனியில் இன்வென்ட்ரி மெயின்டைன் பண்ணினா ஐட்டம் இன்வாய்ஸ். உங்கள் கம்பெனி சர்வீஸ் பண்ணிட்டு இருந்தால் அக்கௌண்டிங் இன்வாய்ஸ். இது சர்வீஸ், அதனால் அக்கௌண்டிங் இன்வாய்ஸ் செலக்ட் பண்ணு. வவுச்சர் மோடு அப்புறம் சொல்கிறேன் நான். ஸோ கண்ட்ரோல் வச்சு போட்டு இதை அக்கௌண்டிங் இன்வாய்ஸாக மாற்று. இப்போ மேலே பார்ட்டி, அடுத்தது அட்வர்டைசிங் சர்வீசஸ். எவ்வளோ அமௌண்ட்டு? 26,333. 26,333. அதுக்கப்புறம் யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னேங்கிற மாதிரி அவுட்புட் சிஜிஎஸ்சி அவுட்புட் எஸ்ஜிஎஸ்சி செலக்ட் பண்ணி ரவுண்ட் ஆஃப் போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது ரவுண்ட் ஆஃப் ஆகி 31,073 வரும். இதை சேவ் பண்ண முடியுமானா சேவ் பண்ண முடியாது. நியூ ரெஃபரன்ஸு அப்படின்னு போட்டு என்ட்ரு கொடுங்க. என்ட்ரு கொடுத்தீங்கன்னா இங்கே வருது பார்த்தீங்களா, கிரெடிட் லிமிட் 5 lakhs. கரண்ட் இதை சேர்த்தோன்னா 6,75,000 எக்ஸிடட் அப்படின்னு சொல்லிட்டு இதை உங்களுக்கு சேவ் பண்ண முடியாது. அது ஆரம்பத்திலே சொல்ல வேண்டியதுன்னு. ஏன் ஆரம்பத்திலே சொல்லலை? இங்கே இன்னொரு வாய்ப்பு இருக்குது. கிரெடிட் லிமிட் எவ்வளோ? 5 lakh. இங்கே எவ்வளோ இருக்குது? 6,53 வந்திருக்கு. 6,43 சேர்த்து இந்த இடத்துல இன்னொரு காலம் அட்ஜஸ்ட் பண்ணலாம் இல்லையா? டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு அப்படின்னு போட்டு அது வந்து இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு. டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு இல்லை, டிஸ்கவுண்ட் கிவன் அல்லது அலௌடு. இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ்ன்னு போட்டு இங்கே மைனஸில் போட்டு இதில் 2 லட்சம் மைனஸில் போட்டு இப்போ போட்டிங்கன்னா இது சேவ் ஆகுமா? அப்படின்னா ஆகும். ஓகேவா? சேவ் ஆகுமான்னு ஆகிடும். அந்த மாதிரி பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக தான் வந்து என்ன பண்ணுறாங்க, போடக்கூடாது. அந்த மாதிரி போடக்கூடாது. அதனால தான் அது அலோவ் பண்ணுது ஆரம்பத்தில். அந்த டிஸ்கவுண்ட் காலம் போடாமல் இருந்தால் அலோவ் பண்ணாது. இப்போ புரியுதா ஏன்ட்டு? இந்த டிஸ்கவுண்ட் காலம் இல்லை அப்படின்னா இதை போடணுன்னா இப்போ வந்து இதை எனக்கு சேவ் பண்ண விட்டுருனா அலோவ் பண்ணுவானா? அலோவ் பண்ணாது. அப்போ இதை அலோவ் பண்ணணும்னா என்ன சார் பண்ணணும்? அதை அலோவ் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? அலோவ் பண்ணால் 2 வழி இருக்குது. ஒன்று கிரெடிட் லிமிட்டை சேஞ்ச் பண்ணணும். ஆரம்பத்தில் போடுற பாருங்க, அபிராமி பேலன்ஸ் வந்து 6,04,000, 5 லட்சம். அட்வர்டைசிங் சர்வீசஸ் 26,333 ரூபா. யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே. அவுட்புட் சிஜிஎஸ்டி அவுட்புட் எஸ்ஜிஎஸ்டி ரவுண்டா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை சேவ் பண்ண முடியுமானா சேவ் பண்ண முடியாது. ஏன்னா கிரெடிட் லிமிட் எக்ஸீடட். அப்போ என்ன பண்ணணும்னா 2 வகை இருக்குது. ஒன்று அபிராமி ஏஜென்சிஸ்லேருந்து ஒரு 2 லட்ச ரூபா காசை வாங்கணும், அல்லது கிரெடிட் லிமிட்டை இன்க்ரீஸ் பண்ணணும். 2 வழி தான் இருக்குது. என்ன பண்ணலாம்? ஒன்று கிரெடிட் லிமிட்டை இன்க்ரீஸ் பண்ணலாம், அல்லது அவங்ககிட்ட காசை வாங்கிட்டு அதுக்கப்புறம் பில் பண்ணலாம். உனக்கு எது சேஃபஸ்ட் வழின்னு நினைக்கிறியோ அதை நீ பண்ணிக்கோ. உன் முதலாளி என்ன சொல்கிறனோ அதுபடி போ. அந்த பார்ட்டி வேண்டியப்பட்ட பார்ட்டி கிரெடிட் லிமிட்டை மாற்றிக்கோன்னு சொன்னான்னா மாற்றிக்கோ. ஆனால் முதலாளி சொல்லாமல் நீயாவே மாற்றிக்கக்கூடாது. அதுக்கப்புறம் அந்த காசை நம்ம கையை விட்டு கொடுக்குற மாதிரி ஆகிடும். நான் ஒரு கிரெடிட் லிமிட் போட்டு வச்சுருக்கேன், எப்படி அந்த கிரெடிட் லிமிட்டுக்கு மேலே போச்சு நம்மளை முதலாளி திருப்பிப்பான். அதனால் இந்த கிரெடிட் லிமிட் ரிவைஸ் பண்ணும்போது முதலாளியுடைய நாலேஜ் இல்லாமல் ரிவைஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா அவன் முதலாளி காசு, உன் காசு கிடையாது. ஓகேவா? ஸோ என்ன பண்ணலாம், இப்போ கிரெடிட் லிமிட்டை ரிவைஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ எப்படி ரிவைஸ் பண்ணுறது? இங்கே எந்தபடியே பண்ணலாம். கண்ட்ரோல் என்டர், அவ்வளோதான். இங்கே போயிட்டு வவுச்சரை எடிட் பண்ணுறதுக்கு ஷார்ட்கட் கீ கண்ட்ரோல் என்டர். என்ன ஷார்ட்கட் கீ? கண்ட்ரோல் என்டர். கண்ட்ரோல் என்டர் போட்டால் இங்கே கிரெடிட் லிமிட்டே காட்டல. அப்போ என்ன பண்ணுறது? ஒன்றும் பிரச்சனை இல்லை. டேலியில் எது ஒன்று வேணும்னாலும் சரி, எது ஒன்று வேண்டானாலும் சரி, அது F12 கான்ஃபிகரேஷன். டேலியில் எது ஒன்று வேணும்னாலும் சரி, எது ஒன்று வேண்டானாலும் சரி, அது F12 கான்ஃபிகரேஷன். F12 போய்ட்டு கிரெடிட் லிமிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஷோமோரில் போனீங்கன்னா தெரியும்.
ஷோ மோரு, ஷோ ஆல் கான்ஃபிகரேஷன், இது ரெண்டையும் எனேபிள் பண்ணிக்க போதும். இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரொவைடு கிரெடிட் லிமிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாரு, ப்ரொவைடு கிரெடிட் லிமிட். அதை வந்து எஸ் பண்ணிக்கும். எஸ் பண்ணி கண்ட்ரோல் ஏ கொடுத்து சேவ் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே கிரெடிட் லிமிட் இருக்குது. இந்த 5 லட்சத்தை 8 லட்சமாக ஆக்கிட்டு கண்ட்ரோல் ஏ கொடுத்து சேவ் பண்ணிட்டு இப்போ என்ட்ரு கொடுங்க, என்ட்ரு கொடுங்க, என்ட்ரு கொடுங்க, என்ட்ரு கொடுங்க, சேவ் பண்ணால் சேவ் ஆகும். அவ்வளோதான். அந்த கண்ட்ரோல் என்ட்ரு கொடுக்கணுங்கிறத தான் ஆரம்பத்துலேயே நான் எல்லாருக்கும் 5 லட்சம் போட்டது கிரெடிட் லிமிட். அவ்வளோதான், முடிவு போச்சு. ஸோ எடிட் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் என்டர். டேலியில் எது ஒன்று வேணும்னாலும் சரி வேண்டானாலும் சரி F12 ப்ரெஸ் பண்ணி அதுக்கு ரிலேட்டடாக எடுத்து அதை வச்சுட்டு எனேபிள் பண்ணுங்கள் அல்லது டிசேபிள் பண்ணுங்கள், முடிஞ்சு போச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 5 2 5ன்னு வரிசையாக கொடுத்துருப்பேன். நீங்கள் அப்படி இல்லாமல் ஒரு 30 என்ட்ரி இருக்குது, இல்லை ஒரு 15 என்ட்ரி இருக்குன்னா ஒரு 5 என்ட்ரி 1ஆம் தேதியே போட்டுக்கோ, 5 என்ட்ரி 2ஆம் தேதி போட்டுக்கோ, ஒரு 5 என்ட்ரி 31ஆம் தேதி போட்டுக்கோ. ஏன்னா உங்ககிட்ட இருக்கிறது எஜுகேஷன் வெர்ஷன், ஒரிஜினல் வெர்ஷன் கிடையாது. ஸோ எஜுகேஷன் வெர்ஷனில் ஒவ்வொரு மாதமும் 1ஆம் தேதி வேலை செய்யும், 2ஆம் தேதி வேலை செய்யும், 31ஆம் தேதி 3 தேதி தான் வேலை செய்யும், வேறு தேதி வேலை செய்யாது. அதனால் நீங்கள் இந்த என்ட்ரிஸ் எல்லாம் அப்படியே மாற்றிங்க. இப்போ இந்த எக்ஸல் இருக்குல்ல, இந்த எக்ஸலில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் எவ்வளோ என்ட்ரி இருக்குது பாரு, அதை 3ஆல் போட்டு மொத்தம் 20 சேல்ஸ் இருக்குது. அப்போ இந்த 1ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 சேல்ஸ் 1ஆம் தேதி வச்சுக்கோ, ஒரு 8 சேல்ஸ் 2ஆம் தேதி வச்சுக்கோ, ஒரு 8 சேல்ஸு 2ஆம் தேதி வச்சுக்கோ, ஒரு பாக்கி இருக்கிறதுல 31ஆம் தேதி வச்சுக்கோ. ஸோ இந்த 3 என்ட்ரி இந்த மாதம் 3 மாதத்தில் போட்டு பாருங்க. ரசிப்ட் என்ட்ரி நாளைக்கு போட்டுட்டு, பேமெண்ட் என்ட்ரி போட்டுட்டு, பர்ஃபார்மன்ஸ் அனாலிசிஸ் நாளைக்கு பார்க்கலாம். தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுவது நான் உங்கள் டேலி சீனிவாசன். ஜெய்ஹிந்த். இந்த பேட்ச் இருக்கிறவங்க மாத்திரம் இங்கே இருங்க, மற்ற பேட்ச்லாம் அங்கங்கே போயிட்டு அட்டண்டன்ஸ் போடுங்க. நன்றி, வணக்கம், தேங்க்யூ, பை. ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க.